நம்ம ஈரானிய படங்கள், மலையாள படங்கள் பார்க்குறப்போ நம்மளை உணர்வோம்ல, அந்த மாதிரி ஒரு கதைங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு அந்த ஸ்கிரிப்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாரு. எப்போது நைட்டு 11 மணிக்கு. அன்றைக்கி சாயங்காலம் கதை கேட்குறாரு. டைரக்டர் தம்பிகிட்ட வந்து கேட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி எனக்கு நைட்டு 11 மணிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாரு. நான் அவரை கூப்பிட்டது காலையில் 3 மணிக்கு. நைட்டு ஃபுல்லாக நைட்டு வந்து ஃபுல்லாக படிச்சிட்டேன்னா ஒரு சீனை நீங்கள் அதுக்கு முன்னாடி நிப்பாட்டவே முடியாது. இன்னொன்று அந்த தம்பி எழுதியிருந்த விதம் எப்படின்னா, அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஷூட்டிங் போகலாம். அவ்வளவு இதாக கார் வந்து வலப்புறம் திரும்புகிறது வரைக்கும் எழுதுவாப்பில். ஏன்னா அது இவ்வளவு இதாக ஒரு பையன். இன்னொன்று அது படிக்கிறப்பே நம்மளுக்கு அப்படியே நெஞ்சை பிடிச்சி நிற்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி. நான் காலையில் 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் எடுக்கல. ஒரு 7-8 மணி வாக்கில் ஃபோன் பண்ணார். சார் இது ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. டூரிஸ்ட் ஃபேமிலி அந்தளவுக்கு நாங்கள் நம்பிக்கையாக பார்த்தது. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றிலாம் நானும் நினைக்கல, சச்சிதாரும் நினைக்கல, அவங்க நினச்சிருக்கலாம், ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் நினச்சிருக்கலாம்.